ஒரு அழகான கிராமத்துல செல்வங்கிறவரு பஜ்ஜி கடை வச்சிருந்தாரு. அவரோட பஜ்ஜி கடை ரொம்ப சுவையா இருக்கும். மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜின்னு விதவிதமா பஜ்ஜி போட்டு சுட்டு விற்பாரு. வாங்க வாங்க, பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிருச்சு, சூடா போட்டு கொடுக்குறேன், வாங்க வாங்க கடைக்கு. அண்ணே, பஜ்ஜி போட்டுட்டீங்களா? உங்க கடைக்கு தான் வந்து சாப்பிடுவேன்னு ஆர்வமா இருந்தான். அதுதான் காலையில ஆகட்டும் வெள்ளனே கூட்டிட்டு போறேன்டான்னு சொன்னேன். இவனுக்கு நல்ல மிளகா பஜ்ஜியா போட்டு கொடுங்கண்ணே, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு மிளகா பஜ்ஜினா. அப்படியாம்மா, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பஜ்ஜியை நீங்க விரும்பி சாப்பிட்றீங்கல்ல, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. இரு தம்பி, உனக்கு ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு தரேன், சூடா சாப்பிடு, அப்பதான் நல்லா இருக்கும். நானும் எங்கள் ஸ்கூல்கிட்ட பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவேனே, ஏதோ நமுத்து போன அப்பளம் மாதிரி இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நல்லா சூடாக முறுமுறுன்னு இருக்கு. அதனால தான் இங்கே பஜ்ஜி வாங்கி சாப்பிடணும்னு ஆசையோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? அவங்கள சோம்பேறித்தனமா பஜ்ஜியெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் விற்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை கண்ணா, உனக்கு சூடாக பொரிச்சு தருவேன். பஜ்ஜி 20 ரூபாய்க்கு தரட்டா? 10 பஜ்ஜி நான் தருவேன் 20 ரூபாய்க்கு. அந்த அண்ணனும் பஜ்ஜியெல்லாம் நல்லா பொரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சுட சுட சாப்பிட அவ்வளவு ருசியாக இருந்தது. ஆனே, எனக்கும் கொஞ்சம் பஜ்ஜி தரீங்களா? எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த கடையோட வாசனை முக்கு வரைக்கும் வந்துருச்சு. எல்லாரும் அந்த பஜ்ஜியை ஆவலோட விரும்பி சாப்பிடுவாங்க. அவன் கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கு இவன் கடை வச்சிருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அண்ணே, சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் பஜ்ஜி ரொம்பவே சுவையாக இருக்கு அண்ணே. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவனோட பஜ்ஜி கடை நல்லா போகுதுன்னு ரொம்ப தான் இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படியாவது இந்த இடத்த விட்டு எடுக்க வைக்கணும் பஜ்ஜி கடையை. பஜ்ஜி கடையா போடுற பஜ்ஜி கடையை சீக்கிரம் உன்னை அந்த இடத்த விட்டு எடுக்க வைக்கிறேன் பாரு. அந்த பாட்டிக்கு அவன் பஜ்ஜி கடை வச்சிருக்கதே பிடிக்காது. அதனால எப்படியாச்சும் அவனை காலி பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, களைப்பா இருக்குது, தண்ணி வேற தாகமா இருக்கு, உள்ள போய் குடிச்சிட்டு வந்துருவோம், அப்புறம் வருவோம். அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு உள்ள போய் தண்ணி குடிக்கலான்ட்டு போனாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பொறாம பிடிச்ச பாட்டி வந்தாங்க. இதுதான் சரியான நேரம். இவன் சுட்டு வச்ச பஜ்ஜியை பாதி பஜ்ஜியை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். வந்து பார்த்து காணான்னு தொலைவட்டும். அங்க சுட்டு வச்ச பஜ்ஜியில பாதி பஜ்ஜி அந்த பாட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவரும் தாகமா இருக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் கடைக்கு வந்தாரு. வந்து பார்த்ததையுமே பஜ்ஜியை காணாங்கிறத பார்த்தாரு. அட, என்ன இது? நம்ம நிறைய பஜ்ஜில சுட்டு வச்சுட்டு போனோம், பார்த்தா இவ்வளவுதான் இருக்கு. ஒருவேளை நம்ம மனப்பிரமையா இது இருக்குமோ? சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இதெல்லாம் ஏதாவது ஒரு மனப்பிரமையா இருக்கும். அவரும் அவரோட மனப்பிரமன்னு நினைச்சிட்டு திருப்பி கடைய ஆரம்பிச்சாரு. இப்படியே 2 நாள் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் அவர் வழக்கம் போல கடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு என்ன பத்தாதாட்டிருக்கு. சரி, உள்ள போய் எடுத்துட்டு வந்து வைப்போம். எதுக்கும் யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். பஜ்ஜிக்கு என்ன பத்தாதுன்னு உள்ள போய் பஜ்ஜிக்கு எண்ணெய் எடுக்கலான்ட்டு கிளம்பினாரு. இதுதான் சரியான நேரம். இவனோட பஜ்ஜில பூரா மிளகாப்பொடியை தூவி விட்டு போயிட வேண்டிதான். சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு கேஸ் போடட்டும், அப்பதான் இவெல்லாம் நல்லா அடங்குவான். அவன் வர்றதுக்குள்ள அந்த பஜ்ஜில மிளகாப்பொடியை நிறைய அள்ளி கொட்டுனாங்க. இதுதான் நல்ல சமயம், சாப்பிட்டுட்டு சாகட்டும் எல்லாரும். வேகமா மிளகாப்பொடியை கொட்டி விட்டு அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டாங்க. அண்ணே அண்ணே, பஜ்ஜி கொடுங்கண்ணே, இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா நாளையிலேருந்து வந்துடுறேன். பஜ்ஜியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைங்க. என்ன பஜ்ஜி கொடுங்க. சரி கண்ணா, உனக்கு இல்லாமையா? உனக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறேன், என்ன இரு. அந்த செல்வங்கிறவர் ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க. அவனும் வாங்கி சாப்பிட்டு மிளகாப்பொடி இருக்கும் துப்பிட்டான். அம்மா அம்மா, மிளகாப்பொடியாக போட்டிருக்கிறாங்கம்மா பஜ்ஜியில். என்னால் வாயிலே வைக்க முடியல, வாயெல்லாம் வெந்து போச்சு. அட கடவுளே, ஏங்க உங்கள் கடை நல்லா இருக்கும் தானே? சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி பஜ்ஜி பூரா மிளகாப்பொடியை போட்டு தர உங்களுக்குலாம் எப்படி மனசு வந்தது? பாவம் இல்லையாவே? அம்மா, நான் அப்படிலாம் போடலம்மா. பஜ்ஜி நான் எப்பவும் போல நல்லா தான் போட்டேன். எப்படி இதாச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி நல்லா பண்ணிட்டீங்க. இனிமேல் உங்கள் கடை சைடே வரமாட்டோம். வேணும்னே மிளகாப்பொடியெல்லாம் போட்டு தரீங்க. ச்சே. கோவப்பட்டுட்டு அந்த பஜ்ஜியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. அட கடவுளே, என்னை இப்படி சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டாங்களே. யார் இந்த பஜ்ஜியில் இப்படி மிளகா பொடியை போட்டதுன்னு தெரில. நல்லா தானே நான் எடுத்துட்டு வந்தேன். இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். அடுத்த நாள் எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணும்னு வேணும்னே அவர் பொருளை வச்சுட்டு போகிற மாதிரி பண்ணாரு. அந்த பஜ்ஜியெல்லாம் போட்டு வச்சுட்டு வேணும்னே அந்த சைடு போய் நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த பாட்டி அங்கே வர்றதை கவனிச்சாரு. மிளகாப்பொடியை கப்பு நிறைய கொண்டு வந்து அந்த பாட்டி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை நல்லா பார்த்துட்டார் அவரு.
அப்பா மிளகா பொடியை கலந்தாச்சு. இன்னைக்கும் வாயில் வச்சுட்டு எரியுதுன்னு இவன் பஜ்ஜி எடுத்து அவன் மூஞ்சிலே போடட்டும். அப்பதான் இவன் எல்லாம் அடங்குவான். அட கடவுளே, பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு இந்த கிழவி என்னென்ன வேலை பார்த்துருக்குது. இதுதான் பஜ்ஜியில் மிளகா பொடி அள்ளி போட்டுட்டு போயிருக்குது. ச்சே, இத்தனை நாள் இதை கவனிக்காமல் விட்டுட்டேனே. அன்னைக்கு பஜ்ஜி காணாமல் போயிருக்கப்பயே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். சாதுவாக விட்டுட்டேன். அந்த பாட்டி அந்த பஜ்ஜியில் மிளகா பொடியை கலந்து விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் கடையை எடுத்து வச்சான். இன்னைக்கு கையங்காலமாக பிடிக்கணும்னு நினச்சான் அந்த பாட்டியை. இன்னைக்கு வரட்டும், அந்த கிழவியே சரியாக மாட்ட வைக்கிறேன். கையங்காலமாக அன்னைக்கு பிடிச்சிட வேண்டியதுதான். ஆனால் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பாட்டி வரல. ஆனால் அந்த இடத்துக்கு போலீஸ் தான் வந்தாங்க. அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு போலீஸ் வந்ததையும். இங்கே நீ தானே பஜ்ஜி கடை வச்சிருக்கிற, ஒழுங்கா உன் பஜ்ஜி கடையை தூக்கிடு, இல்லை உன்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருவேன். மிளகா பொடியா போட்டு தர பஜ்ஜியில். ஐயா, நான் சொல்கிறத கேளுங்கய்யா. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க. இங்கே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு கிழவி இருக்கு. அந்த கிழவி தான் இந்த வந்து பஜ்ஜியில் ஃபுல்லாக மிளகா பொடியை தூவி விட்டு போயிருக்கு. நானே நேற்று தாயா கண்டுபிடிச்சேன். நீங்கள் என் கூட கொஞ்ச நேரம் அந்த மரத்தடிக்கு வாங்க. அந்த கிழவி வந்து என்ன பண்ணுது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்கய்யா. நீ தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அந்த கிழவி மேலே தூக்கி பழிய போடாத. உன் வேலை என்னமோ அதை பாரு. முதல்ல அந்த கடையை எடுத்து வையே. ஐயா, உங்கள் காலில் கூட விழுகிறேன். எனக்காக 10 நிமிஷம் அந்த மரத்துக்கிட்ட வந்து மறைவானு இல்லைங்கய்யா. அந்த கிழவி வந்து என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. இவனும் கெஞ்சினால அந்த போலீஸ்காரு ஒத்துக்கிட்டாரு. அவ சொன்ன மாதிரியே அந்த பாட்டி வந்தாங்க. ஒரு டப்பா நிறைய மிளகா பொடி எடுத்துட்டு வந்து அந்த பஜ்ஜியில தூவுறத அந்த போலீஸ்காரும் பார்த்துட்டாரு. உட கடவுளே, என்ன இது, ஒரு வயசானவங்களா இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மாட்டுச்சு இந்த கிழவி. இன்னும் 2 டப்பா மிளகா பொடி தரேம்மா, சேர்த்து கொட்டு. இன்னும் பஜ்ஜி நல்லா காரமா இருக்கும்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீயும் ஒரு பெண் தானே? இப்படி திங்கிற சாப்பாடுல மிளகா பொடி அள்ளி கொட்டுறியே, உனக்கெல்லாம் அறிவில்லை. இதுக்கு சரியான தண்டனை உனக்கு கொடுத்தே ஆவேன். ஐயா, மன்னிச்சிருங்கய்யா. ஏதோ அந்த பையன் மேலே இருக்க கோவத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு எந்த இதுவும் இல்லை. இவங்க சாப்பிட்ற பஜ்ஜியில் மண்ணள்ளி போகணுன்னு எனக்கு என்ன தலைவீதியா என்ன? என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஆளை பஜ்ஜி கடையை எடுக்க வைக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படி என்னம்மா அந்த ஆள் உனக்கு கெடுதல் பண்ணிட்டாரு? நீ இவரை பழி வாங்குறேங்கிறதுல அந்த மிளகா பொடி போட்ட பஜ்ஜியை அந்த பப்ளிக் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு மேலெல்லாம் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். நீ இந்த பஜ்ஜியில் மிளகா பொடி அள்ளி போட்டதுக்கு உனக்கு சரியான தண்டனையை அந்த பஜ்ஜி கடைக்காரே கொடுக்கட்டும். அவர் என்ன சொன்னாலும் நான் நிச்சயம் அதை செய்வேன். பாவம், ஒன்னால அவரை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். இப்பதானே தெரியுது வில்லங்க பிடிச்சது நீனு. ஐயா, அந்த அம்மாவை அரசுலாம் பண்ண வேணாயா, விட்டுருங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் அந்த மாதிரி பண்ணிருச்சு. இனிமேல் அது பண்ணாது, விட்டுருங்கய்யா. அதெல்லாம் எப்படி இந்த அம்மாவை நான் விட முடியும்? நானே சரியான தண்டனை கொடுக்குறேன். இந்த மிளகா பொடி போட்ட பஜ்ஜியை, இந்த பஜ்ஜி ஃபுல்லாக நீ தான் இப்போ காலி பண்ணணும். இந்த பஜ்ஜியை ஃபுல்லாக என் கண்ணு முன்னாடி நீ இப்போ சாப்பிட்டே ஆகணும். இல்லை உன்னைய ஜெயிலில் தூக்கி போட வேண்டியது இருக்கும். சாப்பிடு. தம்பி, என்னை மன்னிச்சிரு. நீ தான் எப்படியாவது போலீஸ்கார்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளோ மிளகாப்பொடி போட்ட பஜ்ஜியை நான் எப்படி சாப்பிட முடியும்? என்னை மன்னிச்சிருப்பா. ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். இனிமேல் அதை பண்ண மாட்டேப்பா. தயவு செஞ்சு இந்த போலீஸ்கார்ட்ட எடுத்து சொல்லுப்பா. எடுத்து சொல்லி புரிய வை. சார், இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். இனிமேல் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, விட்டுருங்க சார். அந்த போலீஸ்காரும் பரிதாபப்பட்டு அவங்கள விட்டாங்க. இனிமேல் அந்த பாட்டி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள எந்த தொல்லையும் பண்ணுறதில்ல.